மீனா ரோஹிணி எதுக்காக இங்க வந்தாங்க, காரணமே இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. விஜயா உடனே ஏ மீனா காபி போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு கத்துறாங்க. மீனாவும் காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு ஒரு யோசனையோடயே போய்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணி மாஸ்டர், நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க மாஸ்டர், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக்க மடியில வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது மீனா காஃபி கொண்டுட்டு வராங்க. கால் தடுமாறி மீனா காஃபிய சிந்தாமணி மேல கொட்டிடுறாங்க. ஐயோ ஐயோ சுட்டுச்சு, ட்ரெஸ் எல்லாம் காஃபி சிந்திட்டான். பாருங்க மாஸ்டர், உங்க மருமகளை வேணும்னே என் மேல காஃபியை ஊத்திட்டான், என் பேக் எல்லாம் நனைஞ்சு போச்சே அப்படின்னு சிந்தாமணி கத்துறாங்க. ஐயோ சிந்தாமணி, இந்த இருக்கு ரெஸ்ட் ரூம், போய் ட்ரெஸ் எல்லாம் கழுவிக்கோங்க, காஃபி கரை போகவே போகாது. ஐயோ மாஸ்டர், இல்ல மாஸ்டர் நான் வீட்டுக்கே போறேன். சிந்தாமணி, இப்படியே போனீங்கன்னா எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். என் மீனா, உன்னால பார்த்து கொண்டு வர முடியாதா? வீட்டுக்கு வந்தவங்க மேல காப்பியை ஊத்துவ, ஏன் மீனா அப்படிலாம் பண்ண அப்படின்னு விஜயா கத்துறாங்க. சிந்தாமணி உடனே அது என்ன மாஸ்டர், உங்க மருமகளுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது, தொழில் ரீதியா என்ன ஒரு விரோதி மாதிரி பாக்குறவங்க வேணும்னே காஃபியை கூட கொட்டிருக்கலாம். இங்க பாருங்க, என் ஹேண்ட்பேக் ஃபுல்லா காஃபியை கொட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்றாங்க. விஜயா உடனே இருங்க சிந்தாமணி, நான் எல்லாத்தையும் கிளீனா கழுவி தரேன். ஏய் கழுவுடி, பேக ஃபுல்லா காப்பியை ஊத்தி நினைச்சு போட்டான் அப்படின்னு மீனா கிட்ட பேக கழுவுறதுக்கு கொடுக்குறாங்க. சிந்தாமணி, நீங்க போய் சேலையில பட்டிருக்க காஃபி எல்லாம் கழுவிட்டு வாங்க போங்க, நான் இதெல்லாம் பேக கழுவி வைக்க சொல்றேன் அப்படின்னு சிந்தாமணியா பாத்ரூம் பக்கம் அனுப்பிட்டு மீனா கிட்ட பேக கொடுத்து கழுவ சொல்றாங்க. மீனாவும் பேக் எடுத்துட்டு போய் கிச்சன்ல வச்சு கழுவுறாங்க. போனு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியில வச்சுட்டு பேக் எடுத்து கழுவுறாங்க. பார்த்தா போன் ரிங் ஆகுது. மீனா பேகுக்குள்ள இருக்க போன் நனைஞ்சிட போதுன்னு சொல்லிட்டு போன் எடுத்து வெளியில வைக்கிறாங்க. கரெக்டா ரோஹிணி கால் பண்றாங்க. அதுல ரோஹிணின்னு கரெக்டா தெரியுது. என்ன இது, சிந்தாமணியோட போனுக்கு ரோஹிணி கால் பண்றாங்களா அப்படின்னு மீனா பாக்குறாங்க. ஸ்ருதி உடனே என்ன மீனா, சிந்தாமணியோட போனுக்கு ரோஹிணி கால் வருது, அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ணுங்க. ஐயோ ஸ்ருதி வேண்டாம் ஸ்ருதி, அவங்க வந்துட்டா ஏதாவது பிரச்சனை ஆயிடும், அதோட அடுத்தவங்க போனு. ஐயோ சும்மா இருங்க, ரெண்டு பேருமே சரியான கிரிமினல்ஸ், நம்பவே கூடாது அப்படின்னு ஸ்ருதி போனை அட்டன் பண்றாங்க. ஆன்ட்டி ரோஹிணி பேசுறேன், நீங்க நம்ம பிளான் பண்ண மாதிரியே வீடியோ எல்லாம் எடுத்துட்டீங்க தானே அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. ஸ்ருதி உடனே ஆஹா ஆமா கண்ணு, எல்லாம் ரெடியா இருக்கு, நீ ஒன்னும் பயப்படாத கண்ணு அப்படின்னு சிந்தாமணியோட வாய்ஸுக்கு குரலை மாத்தி ஸ்ருதி பேசுறாங்க. ஆன்ட்டி நீங்க அங்க இருந்து கிளம்பிட்டீங்களா? நான் இந்த தெரு முனையில தான் நிக்கிறேன், உங்க கார்ல உங்களோட சேர்ந்து வந்துடலான்னு வெயிட் பண்றேன். இல்லம்மா ரோஹிணி, இதோ கொஞ்ச நேரம் ஆகும், இந்த மாஸ்டர் பேசிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிடுறாங்க. போனை கட் பண்ணிட்டு ஸ்ருதி வேகமா வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ரோஹிணி வந்தது, விஜயா பேக தூக்கி வெளியில போட்டது எல்லாத்தையும் சிந்தாமணி வீடியோ எடுத்து வச்சிருக்கிறது தெரிய வருது. ஸ்ருதி சொல்றாங்க, பாத்தீங்களா மீனா, இந்த சிந்தாமணி ரோஹிணி கூட கூட்டு சேர்ந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை உண்டாக்குறதுக்கு பாத்திருக்காங்க. நீங்க சொன்னது ரொம்ப சரியா போச்சு, ரோஹிணியோட துணிமணி எல்லாம் தூக்கி போடாதீங்க, அது தப்பா போயிடும், அது நல்லா இருக்காது பாக்க, அதனால பின்னாடி பிரச்சனை வரும்னு சொன்னீங்க. எதை நினைச்சு சொன்னீங்கன்னு தெரியல, ஆனா ரோஹிணியும் சிந்தாமணி பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனேயே இப்ப என்ன பண்றது ஸ்ருதி அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அட சும்மா இருங்க, இந்த வீடியோவை நான் என் போன்ல ஃபார்வர்ட் பண்ணிட்டு சிந்தாமணியோட போன்ல இந்த வீடியோ இல்லாம அழிச்சு போறேன் அப்படின்னு டெலீட் பண்ணிடுறாங்க ஸ்ருதி. சிந்தாமணி வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் தொடச்சு கிளீனா ரெடியா வச்சிருக்காங்க. போனையும் உள்ள போட்டுட்டாங்க. சிந்தாமணி வந்த உடனே ஏய் மீனா, என் பேக் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. மீனா எதுவுமே பேசாம இந்தாங்க பேக் எல்லாம் தொடச்சாச்சு அப்படின்னு கொண்டு வந்து குடுக்குறாங்க. ஏய் உள்ள இருந்து ஏதாவது பொருளை எடுத்தியா அப்படி சிந்தாமணி கேட்ட உடனே ஸ்ருதி சொல்றாங்க, ஏன் பேகுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? தொடர்ந்து இப்பவே செக் பண்ணிருங்க, நாளைக்கு திரும்ப வந்து இத காணா அத காணான்னு சொல்லாதீங்க, இப்பவே பாத்துருங்க அப்படின்னு ஸ்ருதியும் சொல்றாங்க. சிந்தாமணி செக் பண்ணி பாத்துட்டு எல்லாம் சரியா இருக்கு மாஸ்டர், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்து ஒரு முறை முறைச்சிட்டு கிளம்புறாங்க. சிந்தாமணி போன கொஞ்ச நேரத்திலேயே ஸ்ருதி விஜயாவை பார்த்து, ஆன்ட்டி இந்த சிந்தாமணி உங்களுக்கு அவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்டா, உங்களுக்கு நல்லது செய்ய போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஏய் அவ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், அவ என்னோட ஸ்டூடெண்ட் தான். ஐய ஆன்ட்டி நீங்க சரியான லூசு தான், ரோஹிணியை எப்படி உங்களுக்கு மருமகளா சூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கெட்ட ஆளுகளா சூஸ் பண்றீங்க. பார்வதி ஆன்ட்டி நல்லவங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ஆனா இந்த சிந்தாமணி நல்லவங்க கிடையாது.
சிந்தாமணி ரோகிணியோட சேர்ந்துகிட்டு உங்களை ஜெயில போட்டு கம்பி என்ன வைக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டிராமா பண்ணாங்க. ரோகிணி வீட்டுக்கு வர்ற மாதிரி வர்றதும், நீங்க துணிமணி எல்லாம் தூக்கி எறியறதையும் வீடியோ எடுத்து வச்சு போலீஸ்ல கொண்டு போய் காமிச்சா உங்களை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. ஏய், சிந்தாமணி அப்படிலாம் செய்ய மாட்டா. இங்க பாருங்க, சிந்தாமணியோட நம்பர்ல இருந்து என் போனுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ. நீங்க துணியெல்லாம் தூக்கி போட்டத சிந்தாமணி அவங்க போன்ல எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இது ரோஹிணியும் சிந்தாமணியும் சேர்ந்து பிளான் பண்ணது. இப்ப 2 பேர் சேர்ந்து பிளான் பண்றாங்கன்னா 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. சிந்தாமணி வீட்டுலதான் ரோஹிணி இருக்கணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. விஜயாவுக்கு ஸ்ருதி காமிச்ச வீடியோ எல்லாம் பார்த்தோன்னே, ஐயோ என்ன இது இப்படி இருக்கு, என்ன ஸ்ருதி இதெல்லாம் போலீஸ் பார்த்தா நான் என்னமோ அவ்வளவு கொடுமைப்படுத்துற மாதிரி இல்ல இருக்கும். அது மட்டுமா, நீங்க உன்னை கொன்னுருவேன், கண்ணை நோண்டிடுவேன், அப்புறம் மனோஜ் குடிச்சிட்டு வேற வராரு. இப்படி குடிகார பையனுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு நீங்க கொடுமைப்படுத்துற மாதிரி பிரச்சனையவே அப்படியே தலைகீழா மாத்தி விட்டுருவாங்க. என்ன ஆண்டி நீங்க? மீனா எவ்வளவோ சொன்னாங்க, துணிமணிய ரோகிணிய வந்து எடுத்துக்கட்டும், நீங்க துணியெல்லாம் தூக்கி எறியாதீங்கன்னு. கேட்கவே இல்லையே. என்னமோ அந்த சிந்தாமணிய அவ்வளவு நம்புறீங்க, மீனாவை நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஸ்ருதி கத்துறாங்க. விஜயாவுக்கு வருதே ஆத்திரம். சிந்தாமணிக்கு போன் பண்ணி, என்ன சிந்தாமணி உங்க போனை செக் பண்ணீங்களா? நீங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி உங்களை போய் வீட்டுக்குள்ள விட்டனே அப்படின்னு விஜயா கோவத்தோட பேசுறாங்க. சிந்தாமணி உடனே, என்ன மாஸ்டர், எதுக்கு மாஸ்டர் என் மேல கோவப்படுறீங்க? ஏன் சிந்தாமணி, என் கூட ஃப்ரெண்டா இருந்துட்டு ரோஹிணிக்கு ஆதரவா எல்லா வேலையும் செய்றீங்களா? ரோஹிணி இப்ப உங்க வீட்டுலதான் தங்கி இருக்கிறா. ரோஹிணிக்காக என் வீட்டுல நடந்த விஷயங்களை எல்லாம் வீடியோ எடுத்து போலீஸ் கிட்ட என்ன மாட்டி விடலான்னு பாத்தீங்களாக்கும் அப்படின்னு கேட்டுட்டு, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க விஜயா. சிந்தாமணி வேகமா போனை செக் பண்ணி பாக்குறாங்க, வீடியோ இருக்கான்னு. வீடியோவே இல்ல. அடைச்ச, எல்லாத்துக்கும் காரணம் அந்த மீனாவா தான் இருக்கும். மீனா வேணும்னே என் மேல காஃபியை கொட்டியிருக்கா. அதுக்கப்புறம் பேக தொடச்சு தரேன்னு வாங்கிட்டு போயிட்டு போன்ல இருந்த வீடியோ எல்லாம் டெலீட் பண்ணிட்டான் அப்படின்னு கோவத்தோட பேசுறாங்க. ரோஹிணி வேகமா வந்து, என்ன ஆண்டி அங்க எடுத்த வீடியோ எல்லாம் இருக்கா? இப்பவே கொடுங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னு கேட்கும் போது, நான் என்னத்த உனக்கு கொடுக்கறது? அந்த மீனா அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் எடுத்த வீடியோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாவ. அதுவும் பத்தாதுன்னு சொல்லி உன் மாமியா, அதான் அந்த விஜயா கிட்ட என்னை பத்தி தப்பு தப்பா போட்டு கொடுத்திருக்கா. நான் எடுத்த வீடியோ எல்லாம் காமிச்சு நான் ஏதோ அவளுக்கு கெடுதல் பண்றேனாவும் உனக்கு ஏதோ நல்லது பண்ண போறேன்னு சொல்லி விஜயா கிட்ட சொல்லி கொடுத்துறா போல இருக்கு. விஜயா இப்பதான் எனக்கு போன் பண்ணி திட்டுனா, நாம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட், ஒண்ணுமே இப்ப பண்ண முடியாது அப்படின்னு சிந்தாமணி ரோஹிணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ரோஹிணி, மீனாவுக்கு அவ்வளவுலாம் யோசிக்க தெரியாதே, மீனா வெகுளி ஆச்சே அப்படின்னு ரோஹிணி யோசிக்கிறாங்க. நீ தான் நினைச்சுக்கிற, அவ வில்லிக்கு வில்லி, ஹீரோயினுக்கு ஹீரோயின், எல்லா வேலையும் செய்வாவ அப்படின்னு சிந்தாமணி மீனாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.